குர்ஆன்ல யுத்தம் செய்வது உங்களுக்கு வெறுப்பாக இருந்தும் அது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இறை நிராகரிப்பாளர்களை நீங்கள் போரில் சந்திக்க நேர்ந்தால் முதல் வேளை கழுத்துக்களை வெட்டுவதுதான் என்று மாறான கருத்து இருக்கிறது. இந்த கருத்துக்கு நீங்கள் சரியான ஒரு மனிதநேய அடிப்படையில் பதில் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது போர் செய்யும் போது போருக்கு வந்தார்களே ஆனால் கழுத்தை வெட்டுங்கள் அப்படின்னு குர்ஆன்ல இருக்குங்கிறாங்க. இருக்குது குர்ஆன்ல போர்ல அப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லப்பட்டது இருக்க கண்டிப்பா இருக்குது. இதுல ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். ஒரு ஆட்சி தலைவர் என்ற முறையில் நபிகள் நாயகத்திற்கு ஒரு ஜனாதிபதி, நான் சொன்னேன் இல்லையா, ஜனாதிபதி ஒரு நாட்டின் தலைவர் என்ற முறையில் நாட்டை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு அந்த நாட்டு தலைவருக்கு இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் ஈவேரா பெரியார இந்தியாவுடைய பிரதமர் ஆக்கி வச்சிருக்கும் பொழுது பாகிஸ்தானோட சண்டை வந்துச்சுன்னு சொன்னா போய் மாலை போட்டு வேண்டாம் அவர் சொல்ல மாட்டார், வெட்டுன்னு சொல்லுவார். யுத்தத்தில் வெட்டுவது என்பது அது கடமை, ஒரு அறிவாளி செய்யக்கூடிய வேலை. அங்க யுத்தம்னே வருது. அதுல போர்ல யுத்தம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வருதுங்க. அப்ப நம்ம அகிம்சையா பேசுவோம். இந்தியாவுடைய பிரதமருடைய வேலை என்னவா இருக்குன்னு, வெற்றா தள்ளு தூள் கலப்பு, எத்தனை தலையை வெட்டிட்டு அவ்வளவு பரிசு தர்றேன். யுத்த காலத்தில் இந்த பிரகடனத்தை செய்வது ஒவ்வொரு நாட்டை காப்பாற்றுவதில் அக்கறை உள்ள தலைவனுடைய கடமை. இது பகுத்தறிவுக்கு எதிரானது கிடையாது, மனிதநேயத்துக்கு எதிரானது கிடையாது. யுத்தம்னு வந்துருமையானால் அந்த யுத்தத்தில் கடைபிடிக்கிறதுக்கு ஒரு தனி தர்மங்களை உலகம் ஒத்துக்கிட்டு இருக்குது. அதனால அது குர்ஆன்ல இருக்கிறது உண்மைதான். யுத்தத்தில் யுத்தத்துக்கு வரக்கூடிய இருக்குது. யுத்தத்திற்கு வரக்கூடியவர்களா இருந்தார்களே, ஏன் யுத்தத்துக்கு வர்றான்? ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டை எதிர்த்து சண்டைக்கு வந்தான்னு சொன்னா நம்ம கையை கட்டிக்கிட்டு இருந்தா அங்க உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடும், அங்க உள்ள குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடும், அங்க உள்ள வளங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடும், அங்க உள்ள முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடும். அவர்களை காக்கிற பொறுப்பு நாட்டுடைய தலைமைக்கு இருக்கா இல்லையா? எல்லா நாட்டு தலைமைக்கு உள்ளதுதானே. எல்லாரும் இதை பண்ணுவாங்க. தன்னை காத்துக் கொள்றது எப்படி தனி மனிதனுக்கு உரிமை இருக்குதோ அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு தன்னை காத்துக் கொள்வதற்காக போர்ல வரக்கூடியவங்களை எதிர்த்து தானங்க நிக்கணும். போர்ல இருக்கிறவங்களை எதிர்த்து சண்டை போடுங்க என்பது எப்படி மனிதநேயத்துக்கு எதிரான நீங்க சொல்ல வர்றீங்க? அப்ப பகுத்தறிவாளர்கள் கையில ஒரு நாடு இருந்து, அவங்க கையில ஒரு ஆட்சி இருந்து, அவர்களை எதிர்த்து ஒரு நாடு படதிரட்டிட்டு வந்து அந்த நேரத்தில் நீங்க மனிதநேயம் பேசுவீங்களா? மனிதநேயத்துக்கு ஒரு லிமிட் இருக்கா இல்லையா? அடிக்க வரும்போது இந்த கணத்தை காட்டுறது மனிதநேயமா? மனிதநேயத்தை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. யுத்தத்துக்கு மனிதநேயம் பேசக்கூடாது. யுத்தம்னா அது அடிக்கிறது தான் தர்மம். அவன் தான் அந்த சமுதாயத்தை காப்பாற்ற போனான்னு அர்த்தம். அவன் தான் சரியான மனுஷன். அவன் தான் பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள், இயலாதவர்கள், சாதாரண குடிமக்களை காப்பாற்ற போனான்னு அர்த்தம். அதுக்காக தன்னை அர்ப்பணிச்சு கொண்டு களத்தில் இறங்கணும். அதனால போர்க்களம் போர்னு வந்துருச்சுன்னா இப்படி செய்யுங்க என்பது தப்பா? எல்லா நாடும், எல்லா மதங்களும், எல்லா தத்துவ ஞானிகளும், எல்லா அறிவாளிகளும் இதை செஞ்சுதான் ஆகணும். இதை செய்ய மாட்டேன்னு சொன்னா அவர் ஆள்வதற்கு தகுதி இல்லாமல் போயிடுவார். இது பெரிய சிம்பிளான ஒரு விஷயம் தான் இது.